மன்னிப்பு என்ன செய்யுது தெரியுமா? முதல்ல உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. உங்களுடைய சிந்தனையில உள்ள கட்டுகள்ல இருந்து உங்களை விடுவிக்கிறது. அந்த மனச்சிறை என்ற கட்டுகள்ல இருந்து உங்களை அது விடுவிக்கிறது. ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கு தருகிறது. நம்ம சிந்தனையில அந்த காயம், அந்த துரோகம், அந்த தீங்கு, அவங்க செஞ்ச செயல், நம்முடைய ஏமாற்றம், அதெல்லாம் நம்ம சிந்தனைகள்ல ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு மூவி மாதிரி நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல இது நடந்தது, இதுக்கப்புறம் இது நடந்தது, அன்றைக்கு அது நடந்தது, அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா புதுசா அந்த இடத்துல நமக்கு நிக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். இது ஒரு சிறை. உங்களை அறியாம அது உங்களை சிறைக்குள் வைத்திருக்கிறது. அது மறந்து போக விடாமல் அந்த கோப உணர்வுக்குள்ளேயும், அந்த காய உணர்வுக்குள்ளேயும், அந்த வலிங்கிற உணர்வுக்குள்ளேயும், வைராக்கியம்ங்கிற ஒரு உணர்வுக்குள்ளேயும் அந்த சிறைக்குள் அது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இது விடுதலை வேண்டும் என்று உணர்ந்து அவர் வல்லமையில நம்ம வெளியில வர வேண்டிய ஒரு விஷயம். நீங்க மன்னிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து அவருடைய அன்பிற்குள் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கு சுதந்திரத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க, விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. அந்த மனச்சிறையிலிருந்து நீங்க விடுவிக்கப்படுறீங்க. இந்த தேவ அன்பு என்பது தேவ மருந்து. அது உங்க மன காயங்களை ஆற்றக்கூடியது, உங்க வேதனைகளை மாற்றக்கூடியது. எந்த மருத்துவத்தாலும் இந்த காயத்தை ஆற்ற முடியாது. எந்த உறவுகளாலும் மனிதர்களாலும் அந்த காயத்தை போக்க முடியாது. மனிதர்கள் கூறுகின்ற ஆறுதல்கள் அதை சரி செய்ய முடியாது. அந்த தேவ அன்பு உங்களுடைய மனக்காயங்களை மருந்து வைத்து கட்டும். நீங்க அந்த மன்னிப்பு என்கின்ற தீர்மானத்துக்குள்ள போகும்போதுதான் அந்த அன்பு செயல்பட முடியும். அந்த தேவ அன்பை குறிச்ச சத்தியங்களை நீங்க தியானிக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை நீங்க பேச 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 அது உங்க மனக்காயங்களை அது மருந்து வைத்து கட்டி, உங்க வேதனைகள், உங்க வலிகள், அது எத்தனை வருஷ துரோகங்களா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷ ஆறாத புண்களாக இருந்தாலும் சரி, தேவ அன்புக்கு அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.